தெரியுமா கிரிக்கெட்டில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் அவுட் இருக்குன்னு? கிரிக்கெட்டில் வந்து 11 டைப் இருக்குது. அதில் நம்பர் அவுட் எப்போ நடக்கும்னா வந்து ஒரு பவுலர் போரில் பால் பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணி ஸ்டம்பில் பட்டு பெயில்ஸ் கீழே விழுந்தா அது வந்து பவுல்ட் அவுட். டைப் ஆஃப் அவுட் கிரிக்கெட்டில் வந்து ஸ்டம்பிங் எப்போ நடக்கும்னா பேட்ஸ்மேன் வந்து கிரீஸை விட்டு வெளியே வந்து பால் அடிக்க ட்ரை பண்ணும்போது பால் மிஸ் பண்ணி கீப்பர் பிடிச்சி அதில் ஸ்டம்பில் அடித்து கீழே விழுந்ததுன்னா அது வந்து ஸ்டம்ப்டு அவுட். டைப் ஆஃப் அவுட் கிரிக்கெட்டில் வந்து ஹிட் விக்கெட். விக்கெட் வந்து பேட்ஸ்மேன் அவங்க உடம்பாலேயோ பேட்டாலேயோ ஸ்டம்ப் அடித்து பெயில்ஸ் கீழே விழுந்ததுன்னா அவங்க வந்து ஹிட் விக்கெட் ஆகி கன்சிடர் பண்ணுவாங்க. கிரிக்கெட்டோட 4வது டைப் ஆஃப் அவுட் என்னென்னா டைம் அவுட். வந்து எப்போ நடக்கும்னா பேட்ஸ்மேன் வந்து பர்ஃபெக்டான டைமில் வந்து கிரீஸில் பேட்டிங் ஆட ரெடியாக இல்லைன்னா டைம் அவுட்னு டீம் அப்பீல் பண்ணாங்கன்னா டைம் அவுட். கிரிக்கெட்டோட 5வது டைப் ஆஃப் அவுட் வந்து ரிட்டையர்ட் அவுட். இப்போ பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப டயர்டாகி இல்லை அடிபட்டு இருந்துச்சு அவங்க கிரவுண்டை விட்டு வெளியே போனோன்னா அவங்க வந்து இந்த அவுட் பேர் ரிட்டையர்ட் அவுட். 6வது டைப் ஆஃப் அவுட் வந்து டச்சிங் த பால் ட்வைஸ். பேட்ஸ்மேன் வந்து பால் பிளேயில் இருக்கும்போதே அவங்க பேட்டை வச்சு 2 டைம் அந்த பாலை தொட்டால் அது வந்து அவுட்னு கன்சிடர் பண்ணப்படும். 7வது டைப் ஆஃப் அவுட் வந்து ஹேண்ட்லிங் த பால். இது வந்து பால் பிளேயில் இருக்கும்போது பேட்ஸ்மேன் அவங்க கையை வச்சு பாலை போல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போய் தடுத்தாலோ நோட் ஆகிறதுக்கு முன்னாடி தடுத்தாலோ அது வந்து அவுட்னு கன்சிடர் பண்ணப்படும். கிரிக்கெட்டோட 8வது டைப் ஆஃப் அவுட் வந்து அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்டு. பால் வந்து ஒரு ஃபீல்டருக்கு கேட்ச் போகும்போது பேட்ஸ்மேன் வந்து அவங்க கையை வச்சோ தட்டி விடப்பட்டதுன்னா அது வந்து அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்டுன்னு அவுட்னு கன்சிடர் பண்ணப்படும். 9வது டைப் ஆஃப் அவுட் வந்து லெக் பிஃபோர் த விக்கெட் LBW. அந்த பவுலர் பவுல் பண்ணுற பால் வந்து ஸ்டம்பில் வந்து பேட்ஸ்மேன் அதை விட்டு அவங்களோட பாடியில் படும்போது அது வந்து அவுட்டு. ஏன்னா பேட்ஸ்மேன் அதை வந்து விட்டுருந்தாங்கன்னா அது வந்து போல்டுங்கிறதுனால ஆப்போனன்ட் டீம் அப்பீல் பண்ணால் அது அவுட்டுன்னு கன்சிடர் பண்ணப்படும். 10வது டைப் ஆஃப் அவுட் வந்து காட் அவுட். பேட்ஸ்மேன் வந்து பால் அடித்து அது வந்து கீழே பிச் ஆகாமல் போய் ஃபீல்டு கையிலே விடுச்சுன்னா அது வந்து காட் அவுட்னு கன்சிடர் பண்ணப்படும். 16வது டைப் ஆஃப் அவுட் வந்து ரன் அவுட். வந்து பேட்ஸ்மேன் ரன் அவுட் ட்ரை பண்ணும்போது அவங்க கிரீஸ்க்கு வெளியே இருக்கும்போது ஃபீல்டில் அந்த பாலை பிடிச்சி ஸ்டம்பில் அடித்தாலும் இல்லை கீப்பர் அந்த பாலை பிடிச்சி ஸ்டம்பில் அடித்தாலும் அது வந்து அவுட்டு. கிரிக்கெட் பிடிச்சவங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.